உஜிதவ உஹாதிர் என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதி ஊதுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த துவாவினுடைய பொருள் இதுதான். அல்லாவின் கண்ணியத்தையும் அவனது சக்தியையும் கொண்டு நான் அடைந்துள்ள இந்த வேதனை மற்றும் பயப்படுகின்ற தீமையை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ஓதி ஊதுவீராக அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணத்தின் அறிகுறிகள் ஏற்படாத ஒரு நோயாளியை ஒருவர் நலம் விசாரித்தார். சக்கராத்துல இருக்கிறவர் பார்த்தா தெரிஞ்சிருமில்ல, இது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நிலைமை இல்லாத ஒரு நோயாளிய நீங்க நலம் விசாரிச்சா அவரிடத்துல நீங்க சொல்லுங்க. எப்படி சொல்லுங்க? அஸ்அலுல்லாஹ் அலீம் ரப்பில் அர்ஷில் அலீம் ஐ யஸ்பீக இல்லா ஆஃபாஹுல்லாஹு மின் தாலிக மரண் என்பதாக சொல்லுங்க. நாங்க மரணத்தின் அறிகுறிகள் ஏற்படாத ஒரு நோயாளியை நீங்கள் நலம் விசாரித்தால் அவரிடம் இப்படி சொல்லுங்கள், அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பில் அர்ஷில் அலீம் ஐ யஸ்பீக இல்லா ஆஃபாஹுல்லாஹு மின் தாலிகல் மரண் என்பதாக அவரிடத்தில் சொல்லுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த துவாவுக்கு என்ன பொருள்? மிகப்பெரியவனான மாபெரும் அர்ஷின் அதிபதியான அல்லாஹ்விடம் உம்மை குணப்படுத்தும்படி கேட்கிறேன். சக்கராத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் இந்த துவா ஓலாமா, அவருக்கு வர இங்கே செட் ஆகாது, இந்த துவா வேலை செய்யாது. ஏன்னா அவருடைய நேரம் முடிகிற மாதிரி உண்டான நேரம் அது. மௌத்தை தடுக்கிறதுக்கு இதுவரைக்கும் எந்த துவாவும் இல்லை. ஆனா நோயிலிருந்து ஷிஃபாவை பெறுவதற்கு, நோயிலிருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து குணமை பெறுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை துவாக்களை நமக்கு சொல்லி தர்றாங்க. இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அபூதாவுதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த துவாலாம் கொஞ்சம் பெருசா இருக்குது, இது எப்படி மனப்பாடம் பண்ணா நீங்க நினைச்சீங்கன்னா ரசூலுல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை காட்டுறாங்க. ஏன்னா நம்மள மாதிரி ஆளு எப்படிங்கிறது தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு. சொல்றாங்க பாருங்க, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காட்டு அரபியை உடல்நலம் விசாரிக்க சென்றார்கள். ஒரு கிராமத்து அரபியை அவர்கள் எவரையேனும் உடல்நலம் விசாரிக்க சென்றால் அவர்கள் இப்படி சொல்வார்கள், லா பாஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள். லா பாஸ் தஹூர் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஷார்ட்டான துவா தான். துவாவுடைய பொருள் பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் நாட்டில் உனக்கு ஷிஃபா இருப்போம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு லா பாஸ் அப்படின்னு அர்த்தம், பரவாயில்ல,